ஏய், அனாவசியமா பேசுறவளை வச்சுக்கிறீங்க. மாவனங்களை என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. நாங்கெல்லாம் எங்க தலைவனுக்கு பயந்துகிட்டு இருக்கிறோங்க. நாம ஏதாவது பேச தேவையில்லாம ஒரு பிரச்சனை ஆகி நம்மள ஏதாவது கட்டம் கட்ட போறாங்கன்னு ஒரு பயத்துல இருக்கிறாங்க. இல்லன்னா எங்க எதிர்க்க மேடையில நிக்க முடியுமா? இன்னைக்கு எத்தனை பேர் கிளம்பி இருக்கிறார்கள். பத்மாசுரனே பார்த்த இயக்கம்டா இது. இன்னைக்கு யாராவது வந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் சீமான்னு சொல்லி ஒருத்த பொய்யே பேசிட்டு இருக்கிறான். அவன மாதிரி ஒரு ஒன்னாம் நம்பர் ரோக் தெரு பொறுக்கி இன்றைக்கு ஒருவன் திடீரென்று புதியதாக கட்சி ஆரம்பித்திருக்கிறான். அவனுக்கு என்ன பொறாமன்னா அவனை குருவி ஒரு படத்துல வச்சு நம்முடைய அருமைக்குரிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த படத்தில் அவனை நடிக்க வச்சாரு. இவன் அந்த குருவி படத்தில் நடிக்க வச்சதுனால நம்ம கட்சிக்கு என்ன இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா சரத்குமார் நம்ம கட்சியில ஓடி போயிட்டாங்க. ஒரு காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் நடிகர் யாருன்னா விஜய். ஏடிஎம்கே நடிகர்னா அஜித். திமுக காரணம் விஜய் படத்தை தான் பார்ப்போம். அப்படி பார்த்து தாங்க அவனை வளர்த்தான். அட பண்ணாட பையல புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்டான். கிராமத்துல பேசுவாங்க, புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்டான். உதயநிதியை பார்த்து அவன் எதுக்கிட அரசியலுக்கு வந்தான் அந்த விஜய்? நான் கேட்கிறேன், உனக்கு என்ன தெரிய அரசியல்? இல்ல எம்ஜிஆரா? உனக்கு எதுக்குடா எங்களெல்லாம் கெடுக்கிறதுக்கு வந்திருக்கிற? தேவையா? திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு என்ன கொம்பாதி கொம்பனம் இந்திய துணை கண்டத்திலே இல்லை. அது மோடியாக இருந்தாலும் சரி, அவனுக்கு காவடி தூக்குற ஜாதியாக இருந்தாலும் சரி. இன்றைக்கு நம்முடைய இயக்கத்துடைய இளைஞரணி செயலாளர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பிறந்த நாளுக்கு எப்படிப்பட்ட மக்கள் நல திட்டங்களை தருகிறோம், அதே போல தலைவர் கலைஞருடைய பிறந்த நாளுக்கும் இலவச இப்படிப்பட்ட மக்கள் நல திட்டங்களை தருவோம். அதே போல் தளபதி தலைவர் அவர்கள் பிறந்த நாளுக்கும் இப்படிப்பட்ட நலத்திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்க பாருங்க, இந்த அதிமுக கூட்டத்தில் ஜெயலலிதா பிறந்த நாள் கொண்டாடுறான்னு வச்சுக்கங்க, அவன் இதெல்லாம் தரமாட்டான். அருமையான 2 ஐட்டத்தை கோடம்பாக்கத்திலிருந்து ஓட்டின்னு வந்து மேடையில் நிக்க வச்சு டான்ஸ் தான் ஆடுவான். டான்ஸ் ஆடி ஐயோ அதன் விழாவையே நாசம் பண்ணிடுவானுங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கையிலே வந்த இயக்கம், நீரு பூத்த நெருப்பாக கொள்கையை என்றைக்கும் நேசிக்கின்ற சுவாசிக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு எத்தனை பேர் கிளம்பி இருக்கிறார்கள். பத்மாசுரனே பார்த்த இயக்கம்டா இது. நரகாசுரனே சந்தித்தவர்கள். சிங்கமுக சூரனே எங்களை கண்டால் பயந்து ஓடுவான். அப்படிப்பட்ட வலிமை மிகுந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு யாராவது வந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் சீமான்னு சொல்லி ஒருத்த பொய்யே பேசிட்டு இருக்கிறான். அவனை மாதிரி ஒரு ஒன்னாம் நம்பர் ரோக் தெரு பொறுக்கி வேற யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்டவன் பேசுற பேச்சாக நான் கலைஞர் பேனாவை வைத்தால் அதை உடைப்பேன்றாம். எவ்வளவு பெரிய அராஜகம்! அவருடைய பிறந்த நாளுக்கு நினைவு நாளுக்கு வைக்கிறோம் என்று சொன்னால் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வைக்கப்படுகிறது, அதை உடைப்பேன் என்கிறான். எவ்வளவு பெரிய அராஜகம்! அதை திருப்பி பேச எங்களால் முடியாதா? இன்றைக்கு ஒருவன் திடீரென்று புதியதாக கட்சி ஆரம்பித்திருக்கிறான். அவனுக்கு என்ன பொறாமன்னா அவனை குருவி ஒரு படத்துல வச்சு நம்முடைய அருமைக்குரிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த படத்தில் அவனை நடிக்க வச்சாரு. இவன் அந்த குருவி படத்தில் நடிக்க வச்சதுனால நம்ம கட்சிக்கு என்ன இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா சரத்குமார் நம்ம கட்சியில ஓடி போயிட்டாங்க. இந்த விஜய்க்கு நம்ம கொடுத்ததுனால வாய்ப்பு கொடுத்தா அவன் கட்சியை விட்டு ஓடிட்டான். அப்படிப்பட்ட விஜய் ஒரு காலத்துல எனக்கு முன்னாடி பேசிய நண்பர் சொன்னாரு, ஒரு காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் நடிகர் யாருன்னா விஜய். ஏடிஎம்கே நடிகர்னா அஜித். திமுக காரணம் விஜய் படத்தை தான் பார்ப்போம். அப்படி பார்த்து தாங்க அவனை வளர்த்தான். அட பண்ணாட பையல நன்றி கட்டமா இன்றைக்கு நடக்கிறியே. நீ என்ன சொல்ற? வாரிசு அரசியல் வேண்டாமா? அதை விட மோசமா சொன்னாங்க மன்னராட்சியில் ஒரு நாதாரி பைய. அருமைக்குரிய நண்பர்களே, மன்னராட்சி வர முடியுமா? மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுகிறது. வாரிசு அரசியல் என்றால் ஏதோ நம்முடைய தலைவர் அவர்கள் உதயநிதியை தன்னுடைய மகன் என்று கூப்பிட்டு நீதான் துணை முதல்வர் என்று சொல்லிட்டாரா? இங்க இருப்பவர்கள் சிந்தித்து பாருங்க. அவருக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தரப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில். எப்படி கொடுக்கப்படுகிறது? அவர் இளைஞர்களுடைய செயலாளராக இருக்கிறார்.
அது மட்டுமல்ல, ஒரே ஒரு செங்கல் எடுத்துட்டு வந்து ஒரு பெரிய மக்கள் புரட்சியை ஏற்படுத்தி ஆட்சியை மாற்றியவர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு செயல் வீரருக்கு ஏன் தரக்கூடாது? இவன் அருமைக்குரிய நண்பர்களே, அவரு சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வரணும்னு எல்லோரும் விரும்பணும். எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நண்பர்கள் அத்தனை பேர் விரும்பணும். இந்த மேடையில் இருக்கிற பிரபாகர் ராஜா இருந்தாலும் சரி, காசி முத்துமாணிக்கமானாலும் சரி, கண்ணனானாலும் சரி, அவர் அரசியலுக்கு வரணும் என்று நாங்கள்லாம் எங்களுடைய தளபதியிடம் கோரிக்கை வைத்தோம். அதன் விளைவாகத்தான் அவர் வந்தால் மக்களிடம் பிரச்சாரம் செய்வதற்கு சரியாக இருக்கும். அவர் சினிமா துறையிலே அவருடைய படங்கள் எல்லாம் நன்றாக ஓடுகிறது. அப்படி நன்றாக ஓடுகின்ற பொழுது மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். தமிழகத்திலே இருப்பவர்கள் எல்லாம் உதயநிதி ஸ்டாலினை விரும்புகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட பின்னால் தான் கழக தோழர்கள் எல்லாம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய தளபதியிடம் கோரிக்கை வைக்கிறேன். அதிலே நானும் கோரிக்கை வைத்தேன். அப்படி நாங்கள் வைத்த கோரிக்கையினால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியல் வந்தார். அரசியலுக்கு இருக்கும்போதே அவர் சொன்னார், எனக்கு 5 படம் புக்கா இருக்குது, நான் விட்டுட்டு வந்தேன்னா என்னை நம்பி பணத்தை போட்டவனா நஷ்டமாயிடுவான், நடுத்தரவுல நிற்பான், அதனால அந்த படத்தெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வருவேன்னு சொன்ன அன்புக்குரியவருங்க உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்காக ஓடியார்ல ஒரு அமைச்சராயிடுவோம், பெரிய தலைவராயிடும் வரல, நமக்கு உதவி செய்வதற்காக, இந்த இயக்கத்தை காத்து நிறுத்துவதற்காக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால் இதை சொல்லுகிறேன். அதற்கு பிறகு அந்த 5 படையை முடித்து கடைசியாக மாமன்னன் என்ற படம், அந்த படம் பார்த்திருப்பீங்க, வடிவேலு நடிச்சிருந்தாரு. அந்த படம் அருமையா ஓடிச்சுங்க. சூறாவளி காற்றடித்த போல சுற்றி சுற்றி ஓடிச்சு. உதயநிதி ஸ்டாலின் அந்த படத்துல ஹீரோவா இருந்தாரு. அந்த படம் ஓஹோன்னு ஓடிச்சு. அதுக்கப்புறம் நான் திரைப்படத்தில் நடிக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்ன வாக்குறுதிகளை அப்படியே அரசியலுக்கு வந்தாரு. இன்றைக்கு அரசியலிலே அவர் துணை முதலமைச்சராக இருக்கிறார். திரைப்படத்தில் உச்சத்திலே இருந்தவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். யாராவது மறுக்க முடியுமா? நான் கேட்கிறேன், எந்த கட்சிக்காரன், விஜய் கட்சிக்காரன் கூட சொல்லடா, மறுக்க முடியுமா? உண்மையிலே உச்சத்திலே வளர்ந்து கொண்டிருந்தவர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் என்கின்ற பொழுது நாங்கள் பெருமைப்படுகிறோம். புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்டான். உங்க பழமொழி தெரியல, கிராமத்தில் பேசுவாங்க, புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்டான். உதயநிதியை பார்த்து அவன் எதுக்கிட அரசியல் வந்த அந்த விஜய்? நான் கேட்கிறேன், உனக்கு என்ன தெரியும் அரசியல்? நீ எம்ஜிஆரா? எம்ஜிஆர் வளர்ந்தாருன்னா அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1953 இருந்து இருந்தால் பயணித்தார். இந்த இயக்கத்தில் அவர் இருந்தால் அதற்கு பிறகு மனமாச்சரிகளே பிரிந்து போனார். அது வேறு விஷயம். அருமைக்குரிய நண்பர்களே, உனக்கு என்னடா அரசியல் அனுபவம் இருக்குது? இதோ போயிட்டே சுரேஷ், கீர்த்தி சுரேஷ், அந்த நடிகை பெருவுடன் சரியா வரலங்க. அவளுக்கு இந்த ஒரு கல்யாணத்துக்கு பாம்பேக்கு போடுறாங்க. கூட யாரை கூட்டிட்டு போறான்? அவரு விஜயகாந்த். விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய மனைவியை கூட கழட்டி விட்டுட்டாருங்க. அவங்க அப்பா அம்மாவை கழட்டி விட்டாரு. திரிசாவை கூட்டிட்டு போறாருங்க. திரிசாவை நான் கேட்கிறேன், நீ நல்லா எப்படியா சந்தோஷமா போ, ஜாலியா இரு, நான் வேணாம்னு சொல்லல. உனக்கு எதுக்குடா எங்களெல்லாம் கெடுக்கிறதுக்கு இதுக்கு வந்திருக்கிற? தேவையா? இந்த மக்கள் நான் ஏமாளிகளா? ஏய், ரொம்ப விவரமானவன்டா தமிழ்நாட்டு மக்கள். எத்தனையோ நடிகனை பார்த்துட்டாங்க. நம்முடைய சிவாஜி கணேசன் வந்தாரு, அவரு பெரிய நடிகர். பிள்ளைகளே போடாட்டான். அது மட்டும் கிடையாது, இன்னும் சொல்ல போனா எத்தனையோ நடிகர்கள் யாரார வந்தான். டி ராஜேந்தர் வந்தான், அதுக்கப்புறம் கமல் கூட வந்தாரு பாவம். இப்படி எண்ணற்ற நடிகர்கள் இந்த இயக்கத்தில் வந்து வரப்பெல்லாம் திமுக தாண்டா குறை சொல்லுவான். அட பாவி பசங்களா, என்னடா திமுகவில் அப்படி குறைய கண்டீங்க? வர ஏன் தெரியுமா? பழுத்த மரம் தான் கல்லடிப்படும். உங்களுக்கு தெரியும், பழுத்த மரம் தான் கல்லடிப்படும். காஞ்சி போன மரம் தான் நீங்க கேட்கலாம், அடுப்பெரிக்கு போட்டுருவானுங்க. அது போல சிலர் இருக்கிறான். இன்னைக்கு பட்ட மரமா சிலர் இருக்கிறான். ஆனால் இந்த இயக்கம் ஏறத்தாழ 75 ஆண்டு காலமாக இந்த இயக்கம் குறைவில்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இமயமளவு உயர்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு என்ன கொம்பாதி கொம்பனம்
இந்திய துணை கண்டத்திலே இல்லை. அது மோடியாக இருந்தாலும் சரி, அவனுக்கு காவடி தூக்குற ஜாதியாக இருந்தாலும் சரி, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்து தொண்டர்கள் விடமாட்டார்கள். நாங்கள் எல்லாம் யார்? விசாவையே பார்த்து ஜீரணித்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்து தோழர்கள். துப்பாக்கி தோட்டாக்களே வேட்டு சித்தமாக கேட்டு பழக்கப்பட்டு போனவர்கள் திமுகவில் இருக்கிறார்கள். இங்கே இருப்பவர்கள் வீரத்தின் விளைநிலம், வீரத்தின் வித்துக்கள். இங்கே வேடிக்கை இடம் கிடையாது, கோழைக்கு இடம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அது வீரர்களுடைய கூடாரம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏய், அனாவசியமா பேசுறவளை வச்சுக்கிறீங்க. மாவனங்களை என்னாவையும் எனக்கு தெரியாது. நாங்கெல்லாம் எங்க தலைவனுக்கு பயந்துகிட்டு இருக்கிறோங்க. நாம ஏதாவது பேச தேவையில்லாம ஒரு பிரச்சனையாகி நம்மள ஏதாவது கட்டம் கட்ட போறாங்கன்னு ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. இல்லைன்னா டேய், எங்க எதிர்க்க மேடையில நிக்க முடியுமா? ஒருத்தர் சொல்றான் இது பரம்பரை ஆட்சின்றான், மன்னர் ஆட்சின்றான். என்ன பேச்சு? வாரிசு அரசியல். பிரபு யாரா? சிவாஜி கணேசன் புள்ள தானே அவன். தயாரான யாரா? அவன் கார்த்திக் யாரா? அவன் யாரு? முத்துராம பையன் தானே அவன் வந்தான்ல. டேய், நீ மட்டும் யாரா? நீ யாரு? எஸ் ஏ சந்திரசேகரன் புள்ள தானே. நீ மட்டும் அரசியலுக்கு வரலாம், நீ மட்டும் சினிமாவுக்கு வரலாம். ஏண்டா அவன் பாக்குறப்ப அப்பா எப்படிங்கிறாரோ அப்படி வரணும்னு புள்ள நினைக்கிறது இயற்கை தானங்க. அப்ப மாதிரி இருக்கணும்னு புள்ள ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? இது வழக்கமா நடக்கிறது தமிழ்நாட்டில். ஆனா இந்த பன்னாட பயில அத ஒரு பெரிய தேர பொறுத்து இல்லைங்க. நல்ல குணம் எவனுக்கு இருக்கிறதோ அவன் தாங்க வெற்றி பெறுவான். இந்த இயக்கம் 1949ஆம் ஆண்டு கொட்டு மழையிலே ராபின்சன் பூங்காவிலே ஏற்படுத்துகின்ற பொழுது இது என்ன இப்ப காட்டினானுங்களே, ஒரு பிலிம் காட்டினானுங்களாங்க. 15 லட்சம் பேர் விட்டாங்க, 50 லட்சம் பேர் விட்டாங்க, 1 கோடி பேர் விட்டாங்க. பார் பார் பார், எவ்வளவு பேனர் பார், எவ்வளவு இது பார், எவ்வளவு அது பார், இது பார். எதடா பாத்தீங்க? இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கின்ற பொழுது 10-15 பேர் தான் இருந்தார்கள் 1949ஆம் ஆண்டு. அதை ஆரம்பிப்பதற்கு கூட இடம் கிடையாது. ஒரு பார்க்கிலே, ராபின்சன் பார்க்கிலே கொட்டுமலையிலே ஆரம்பிக்கப்பட்டது. இங்க மேடையில் இருக்கின்ற நம்ம கண்ணனுக்கு தெரியும், வாசுகிக்கு தெரியும், கருப்புக்கு தெரியும். அருமைக்குரிய நண்பர்களே, ஒரு சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இது இமயமாக வளர்ந்திருக்கிறது என்றால் எப்படி? மக்களுக்கு துண்டாற்றுவதற்காக தான் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது சொன்னார், இந்த இயக்கத்தை நான் கண்ணீர் துளிகளுடன் ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னார். கண்ணீர் சிந்தி ஆரம்பித்த இயக்கம். இந்த இயக்கம் கண்ணீர் சிந்தி அண்ணா ஆரம்பித்தார். ஏன் தெரியுமா? தந்தை பெரியார் அவர்கள் மீது ஒரு உராசல் ஏற்பட்டது. அவர் பேசுகின்ற கொள்கைக்கே மாறாக நடக்கிறார் என்று அன்றைக்கு அண்ணா அவர்கள் இப்படிப்பட்ட தலைவர்கள் முடிவு செய்து, அதனால் திமுக திராவிடர் கழகத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அண்ணா சொன்னார், பெரியார் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாக, பெரியார் மீது வைத்திருந்த அந்த பாசத்தின் காரணமாக, பெரியார் மீது வைத்திருந்த அந்த மரியாதையின் காரணமாக என்னுடைய கட்சிக்கு தலைவர் கிடையாது, நம்முடைய தந்தை பெரியார் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தலைவர், தந்தை பெரியார் தான் எங்கள் வழிகாட்டி என்று சொல்லி பொதுச் செயலாளராக இருந்து தான் திமுகவை ஆரம்பித்தார் அண்ணா. அதற்கு பிறகு கால சூழ்நிலையிலே வளர்ந்தது. மேடையிலே பேசுகின்ற பொழுது கேட்க யாரும் கிடையாது. கல்லால் அடிப்பார்கள், செருப்பாலே வீசுவார்கள், கழுதையை விடுவார்கள், பாம்பை விடுவார்கள். இப்படியெல்லாம் படிப்படியாக பல தியாகங்களை செய்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்ததை தவிர காரிலே போவோம், கணம் பெறுவோம், மந்திரியாவோம், அப்படி இப்படி நினைச்சு இந்த இயக்கம் வளரல. இந்த இயக்கம் கொள்கைக்காக, லட்சியத்திற்காக வளர்ந்த இயக்கம். நம்முடைய இயக்கத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு, தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், தமிழ் பிள்ளைகளுக்கு அரசு வேலையிலே இடம் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டதின் காரணமாகவும், படிப்பதற்கு வாய்ப்பு தர மாட்டேன்கிறார்களே என்ற காரணத்திற்காக ஒதுக்கீடு கேட்டு போராடினார், பகுத்தறிவுக்காக போராடினார். நம்மை எல்லாம் வேதத்தை வைத்து, நம்ம எல்லாம் மதத்தை வைத்து இழிவுபடுத்துகிறார்கள் என்ற காரணத்தினால்
இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். அவர் ஆரம்பித்தார், இன்றைக்கு வெற்றி அடைந்திருக்கிறது. இன்றைக்கு பெரிது அண்ணாவுக்கு பிறகு கலைஞருக்கு பிறகு நம்முடைய தளபதி அவர்கள், இந்த தளபதிக்கு பிறகு இன்னும் 50 ஆண்டு காலங்கள் நம்முடைய உதயநிதியினுடைய தலைமையிலே இந்த இயக்கம் மலை போல், இமயமலை போல், விருட்சம் போல் வளரும் வளரும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய அன்பு நண்பன், பாசமிகு நண்பன், நம்முடைய கலைஞர் நகர் பகுதி செயலாளர் கண்ணனுக்கும் அவர் பக்கத்தில் இருக்கிற அண்ணன் அருமைக்குரிய கவிஞர் முத்துமாணிக்கத்துக்கும் அருமைக்குரிய அப்படியா ஆமா சொல்லிட்டேனே. இந்த இயக்கத்தை, இந்த கூட்டத்தை சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கின்ற கே சண்முகம் அவர்களுக்கும் வட்ட துணைச் செயலாளர்களுக்கும் நன்றியை கூறுகிறேன். தலைவா, போர்முனை பாடல் நீ, புதுமையின் ஊடல் நீ, நேர்வழி செல்வோர்தம் நெஞ்சத்தின் கூடல் நீ, அப்பாலுக்கு அப்பாலும் அளக்கின்ற தலைவன் நீ, போராடும் ஏழையர்க்கே போராட வேண்டும் நீ, வேரோடு மனவேதனை வீழ்த்தினதான் வேண்டும் நீ, கரமுனைத்த மேகம் நீ, முல்லை சரமெரித்த தென்றல் நீ, தாயின் வரம் செழித்த வள்ளல் நீ, எங்கள் திறம் கவிழ்ந்தோம் வாழ்க வாழ்க எம் தலைவர் தளபதி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.